நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு வழியாக மெஜாரிட்டி கிடைத்து 120 என அறுதி பெரும்பான்மை பலத்தை பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் அமருவது உறுதியாகியுள்ளது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி வாகை சூடி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த முதலமைச்சராக விஜய் பதவியேற்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படும் நிலையில் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என விஜய்க்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன விட்டுடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்கா மாட்டேன், விழி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்த நீயாள நம்ம பாரு. கொஞ்சம் நகுந்தேன்னா நீங்க எட்டு கோடி பேரு. பல தடைகளை தாண்டி முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் அமரும் நேரம் வந்திருக்கிறது. தமிழ்நாடை எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணமும் நிகழப்போகிறது. தலைவர்ங்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் ரிசல்ட் வந்த மறுநாளே 5 எம்எல்ஏக்கள் படத்தை வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி தவேக கூட்டணியோடு ஐக்கியமானது. காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்ததும் தவேகாவின் பலம் 113ஆக உயர்ந்தது. ஆட்சியமைக்க கூடுதலாக 5 இடங்கள் தேவை என்ற நிலையில் கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு தவேக அணுகியது. தேர்தலின் போது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகளிடம் தவேக ஆதரவு கேட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்தது. தவேக ஆதரவு கோரியதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. செயற்குழுவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களை வைத்து மாநில குழுவில் பேசப்பட்ட நிலையில் நிலையான ஆட்சியை அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பிலும் பச்சை கொடி காட்டப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது தவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர். கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை அடுத்து விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முடிவை பொறுத்து தனது முடிவு இருக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டை எப்போது அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எகிர தொடங்கியது. வெள்ளிக்கிழமையே விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டம் கூடிய நிலையில் கூட்டம் முடிந்ததும் திருமாவளவன் முடிவை அறிவிப்பதாக இருந்தது.
ஆனால் காலதாமதம் ஆக ஆக எதிர்பார்ப்பு இன்னும் எகிரத் தொடங்கியது. இதனையடுத்து சனிக்கிழமை 11 மணிக்கு முடிவை அறிவிப்பதாக இருந்த திருமா அதற்கு பிறகு காலம் தாழ்த்தவே தமிழ்நாட்டின் அரசியல் நாடி துடிப்பு எகிரத் தொடங்கியது. விசிக தரப்பில் சில டிமாண்ட்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதால் காலதாமதம் ஆவதாக தகவல் வெளியான நிலையில் விஜய் முதலமைச்சர் ஆவாரா இல்லையா என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. விசிக என்ன நிலைப்பாடு எடுக்கும் என சஸ்பென்ஸ் நீடித்துக் கொண்டே செல்ல திருமா தங்கியிருந்த ஹோட்டலுக்கே சென்று ஆதரவு கடிதத்தை வாங்கி வந்து சஸ்பென்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆதவ் அர்ஜுனா. வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் தாவேக ஆட்சி அமைய வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல விசிகவும் வெளியில் இருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. விசிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் என சொல்லப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்மாறாக வெளியில் இருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். விசிக ஆதரவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் பலம் 120 உயர்ந்திருக்கிறது. இதனையடுத்து எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தோடு 4வது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் விஜய். அதோடு தனக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்றிருந்தார் விஜய். ஆளுநர் உடனான சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட நிர்வாகிகளும் இருந்தனர். சட்டமன்ற தேர்தல் மூலம் 108 படிகளை வெற்றிகரமாக கடந்து வந்த விஜய் எஞ்சிய படிகளிலும் ஏறி பெரும்பான்மையை எட்டியிருக்கிறார். இதன் மூலம் விஜய் ஆட்சி அமைப்பதில் இருந்த நம்பர் கேம் முடிவுக்கு வந்திருக்கிறது. 120 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைப்பதும் உறுதியாக இருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த விஜய் முதலமைச்சராக பதவியேற்பது உறுதியாக இருக்கிறது. 1.5 மணி நேர சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்வதாக அறிவிப்பு வெளியிட்ட ஆளுநர் அர்லேக்கர் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவித்தார். மேலும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என விஜய்க்கு உத்தரவிட்டார். ஆகவே பேரவையில் வைத்து பெரும்பான்மையை நிரூபித்த பிறகுதான் விஜய்க்கு இருக்கும் சிக்கலும் முழுமையாக தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.